ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து பார்க்க போறோம். அது என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னா, இந்திய விமானப்படை விமானம் தயாரிச்ச ஒரு கதையை வந்து பார்க்க போறோம். உலகின் மிகச்சிறந்த ஒரு விமானமா இருக்க வேண்டிய நம்ம மாருத் மாருத் 24ங்கிற ஃபிளைட்டை வந்து பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, காவேரி என்ஜின் வந்து மேம்பாடு செஞ்சு ஆஃப்டர் கர்னர் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தெரியாது. இன்னும் அபிஷியலான நியூஸ் வந்து வரல. பட் அதே போல நமக்கு வந்து MK1 AMCA பிளைட் என்ஜின் டெஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து வந்து பிளைட் என்ஜின் ரேட்டை வந்து ரொம்ப ஹை பண்ணிட்டு தான் வந்து பேச்சு அடிப்படுது. இப்பவும் நம்ம பிளைட் என்ஜின்ல ப்ராப்ளம்ஸ்ல தான் இருக்கும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க போறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, HF-24 மார்க்ங்கிற பிளைட்டை வந்து இந்தியா வந்து 1960 வந்து மேக் பண்ணுச்சுங்க. அதுக்கு ஜெனரல் கட் டேங்க் அவர்கள் வந்து ரொம்பவும் மிகவும் ஒரு வடிவமைப்பாளராக இருந்தாரு. பிளைட் வடிவமைப்பாளராக வந்து இருந்தாரு. அவருக்கு வந்து அருமையா பிளைட்டை வந்து வடிவமைச்சு கொடுத்தாரு. அவர் வந்து சென்னையில IIT-ல ப்ரொஃபஸரா இருந்தாரு. அந்த ப்ரொஃபஸரா இருந்தப்போ அவர்கிட்ட தான் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்து அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டாரு. அவரு கூட ஒரு பிளைட்டை வடிவமைச்சதா தன்னோட வரலாறுல சொல்லியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து அவர் சிறப்பான ஒரு வடிவமைச்சு கொடுத்த ஒரு பிளைட்டை போய் நம்ம குப்பத்தொட்டியில போட்டு தேஜாஸ்ங்கிற பிளைட்டை ஆரம்பிச்சு மறுபடியும் வந்து அதே இன்ஜின் ப்ராப்ளத்துல தான் வந்து நிற்கிறோம். தொடர்ந்து சாஃப்ரன் கூடவோ ரோல்ஸ் ராய்ஸ் கூடவோ நம்ம வந்து பல்வேறு திட்டங்களை வந்து இணைஞ்சு செயல்பட்டு எப்பவோ தயாரிச்சிருக்க வேண்டிய இன்ஜின் பிரச்சனைய அமெரிக்காவின் சரிவலையினால் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல கோவிட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை தேவையில்லாம இன்வால்வ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு நாட்டுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயங்கள் பல நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நாட்டுல வந்து பிளைட்டை வந்து மேக் பண்ணிடக்கூடாது, சொந்தமா தயாரிச்சிருக்க கூடாது அப்படிங்கறதுல பல்வேறு நாடுகள் உறுதியா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து இந்த நாட்டுல வந்து நம்ம பிளைட் வந்து கண்டிப்பா மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மேக் பண்ணணும். அதுக்கு வந்து HALங்கிற ஒரு நிறுவனம் மட்டும்தான் இருக்கு. அந்த நிறுவனமும் போதுமான என்ஜின்ஸை வந்து தயாரிக்கக்கூடிய இது இருக்கா, ஸ்கில் இருக்கா அப்படின்னு சொன்னா ஸ்கில் இருக்கு, திறமை இருக்கு. ஆனா இன்ஜின் வந்து தயாரிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து சுகோய் இன்ஜின் எல்லாம் வந்து ஆல்ரெடி இந்தியாவில தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிளைட்டை வந்து இன்ஜினை ஓபன் பண்ணி ஓவர் ஹால் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாட்டுக்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொன்னா திறமை இருக்கு. 1960லயே பிளைட்டை பண்ணி பறக்க வச்ச நாடு நம்ம நாடுங்க. HF மாருத் 24ங்கிற பிளைட்டை வந்து வடிவமைச்சு சிறப்பான முறையில் அதை வந்து பாகிஸ்தான் கூட வந்து போர்லயே வந்து சண்டை போட்டு வின் பண்ணுச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையான விமானத்தை தயாரிச்ச நம்ம நாடு இன்னைக்கும் வந்து தேஜாஸ் MK1, MK2, AMCA அந்த மாதிரி பல்வேறு விமானங்களை தயாரிச்சு அதை வந்து சரியான முறையில வந்து டெலிவரி கொடுக்காம டிலே பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் இன்ஜின் டிலே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறுவனமே ஒரு பொங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு நாட்டுல வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து HAL மாருட் வந்து நம்ம வந்து இந்த நடந்த கதை வந்து பார்க்க போறோம். HAL மாருட்டுக்கு ஜெனரல் கட்டா எங்கிருந்து வந்தார் அப்படின்னு சொன்னார். 2ஆம் உலக போர் முடிஞ்ச 1947 அந்த நாட்டுல வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது ஜெர்மனியில வந்து 1947 ஒரு 2ஆம் உலக போர் முடிவதற்கு ஹிட்லர் வந்து கொள்றாங்க. அந்த டைம்ல அந்த நாட்டுல வந்து பிளைட் என்ஜினை வந்து பிளைட் வந்து மேக் பண்ணக்கூடாது, விமான தொழில்நுட்பம் இதெல்லாம் மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தடையை வந்து உருவாக்குறாங்க. அந்த தடை வந்து உருவாக்கும் பொழுது அந்த நாட்டுல இருந்து மிகச்சிறந்த என்ஜினியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த பல்வேறு நாடுகளுக்கு போறாங்க. ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு போய் அந்த நாட்டுல பிளைட்டு, என்ஜின் இந்த மாதிரி இதுல விஷயங்கள் எல்லாம் வந்து மேம்பாடு பண்றாங்க. அப்படி ஒருத்தர் வந்த ஒரு குரூப் தான் இந்தியாவுக்கு கட்டாங் தலைமையில் வந்த ஒரு குரூப். அந்த குரூப் சென்னை IIT-ல வந்து ஒரு லெக்சரரா இருந்து ஒரு 2 ஆண்டு மாணவர்களை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவர்களையே வச்சு HAL-ல வந்து ஒரு பிளைட்டை வந்து உருவாக்குறாங்க. அதாவது Mach 1ங்கிற ஸ்பீட்ல வந்து எனக்கு வந்து பிளைட் தேவை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு இதை கொடுக்குது. அதுக்காக சரியான அளவுல வந்து அந்த பிளைட்டை வந்து பறக்கக்கூடிய ஸ்பீட்ல விட வேகமா பறக்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து அதை வந்து உருவாக்க முயற்சி நடக்குது. அப்படி முயற்சி நடக்கிற பொழுது நம்மளுக்கு 47 அந்த கிலோ நியூட்டன்
திறன் கொண்ட விமான என்ஜின் வந்து தேவைப்படுது. அப்போ அதை விட குறைவான திறமையில என்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. யூகே கொடுத்த 703 RPS 703ங்கிற என்ஜினை வந்து நம்ம வந்து அந்த ஃபிளைட்ல மாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இரட்டை என்ஜின் கொண்டது இந்த மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஸ்பெயின்ல ஃபிரான்ட்னர்ங்கிறவர் வந்து அங்க ஒரு தலைமையின் கீழ் அங்க ஒரு என்ஜின் தயாரிக்கிற ஒரு திட்டத்தை வந்து அங்க மேம்படுத்துறாங்க. பிளைட் மற்றும் என்ஜின் இரண்டுமே E300ங்கிற திட்டம் வந்து அங்க உருவாக்கப்படுது. அங்க E300 திட்டத்துல வந்து அங்க வந்து ஸ்பெயின் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியில போகும்போது அந்த திட்டத்தை எகிப்தும் இந்தியாவும் தாங்க அந்த திட்டத்தை ஏற்று நடத்துறாங்க. அதுக்கப்புறம் எகிப்து வந்து அது எங்க நாட்டிலேயே நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நாட்டுக்கு கொண்டு போறாங்க. நம்ம இங்கிருந்தே நிதியுதவி பண்றோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில E300 என்ஜினை வந்து ஜெனரல் ஃபிரான்ட்னர் அப்படிங்கிறவர் வந்து உருவாக்குறாரு. அவர் உருவாக்கும் பொழுது அது வெற்றிகரமா பரிசோதனை பண்றதுக்கு பிளைட் டெஸ்ட் பெட் வந்து இந்தியாவில் தான் உருவாக்கப்படுது. இன்னைக்கு நம்ம காவேரி என்ஜினை டெஸ்ட் பண்றதுக்காக ரஷ்யா கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் இங்கேயே வந்து HAL மாரூஃப் வந்து அந்த பிளைட்டை வந்து ஒரு பக்கம் வந்து RPS 703யும் அடுத்த பக்கம் அந்த அவர் தயாரிச்ச அந்த இன்னொரு என்ஜினை வந்து ஃபிட் பண்ற மாதிரியும் அதுக்கு தகுந்த மாதிரியும் என்ஜினை வடிவமைச்சு பிளைட்டை வடிவமைச்சு கொடுக்குறாரு. அந்த பிளைட் வந்து 140 தடவை ட்ரையல் டெஸ்ட் முடிக்குது. சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு அந்த பிளைட் வந்து இன்ஜினும் பிளைட்டும் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகத்தின் தலைச்சிறந்த விமானம் மாரூஃப் விமானமா மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் திட்டமிட்டு அந்த விமானம் அழிக்கப்படும் மேற்கத்திய நாடுகளால் அழிக்கப்பட்டது. குறிப்பாக இஸ்ரேல் எகிப்து போர் வந்து அந்த நேரத்துல ஏற்பட்டது. எகிப்து ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து எகிப்துல இருந்து போன மக்கள் வந்து உருவாக்குற நாடுதான் வந்து இஸ்ரேல். அவங்களுக்குள்ள வந்து காலங்காலமா பகை இருக்குது. அதுல அவங்க இந்தியாவுடைய பிளைட் என்ஜின் அழிக்கணுங்கிற குறிக்கோள் இல்லாவிட்டாலும் அந்த நாடு வந்து பிளைட் தொழில்நுட்பத்தை வந்து அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இஸ்ரேல் வந்து பயங்கரமா ஒரு மோட்டிவேஷன்ல அந்த பிளைட்டை வந்து குண்டு போட்டு 6 நாள் தொடர்ந்து விடாம குண்டு போட்டு நம்ம நாட்டோட விமானத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இந்திய விஞ்ஞானிகள் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்துட்டாங்க. நம்ம அந்த பிரான்ட்னர் அந்த நாட்டுல இருந்து வெளியே போகும் பொழுது அவர்களை நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சிரு நம்மளே அந்த பிளைட்டை வந்து என்ஜினை வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைய தேதியில நம்ம உலகின் தலைச்சிறந்த விமான என்ஜினை வந்து உருவாக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் இருந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை தவறவிட்டது இந்திய அரசாங்கம், நேருவின் தலைமையிலான அரசாங்கம். அதுக்கு அடுத்தது வந்து இது மாதிரி பல வாய்ப்புகள் இந்தியாவுக்கு கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் வந்து தவறவிட்டது நம்ம நாடு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதே மாதிரி நம்ம செமிகண்டக்டர்லயும் வந்து 1960லயே வந்து நம்ம ஒரு சிறந்த செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டோம். அதுக்கப்புறம் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. அந்த தொழிற்சாலை வந்து தீக்கு இரையாக்கப்பட்டது. இந்த மாதிரி நம்ம பல்வேறு திட்டங்களை வந்து மேம்பாடு பண்ணி அடுத்தடுத்த ஃபைல்ஸ் வந்து மூவ்மெண்டே ஆகாது. அந்த பழைய டைம்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அரசாங்கத்துல வந்து டேபிள் மேல அப்படியே ஃபைல் இருக்கும், உட்காந்து தூங்கிட்டே இருக்கும். பல வருஷம் கழிச்சு அதை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபைலையே வந்து அதிகாரி கையில் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த காலத்துல இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து பல்வேறு விஷயங்களை மேம்படுத்தி செமிகண்டக்டர் துறைகள் எல்லாம் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. பல்வேறு நாடுகள் கூட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த காவேரி என்ஜின் திட்டம் வந்து வெற்றி அடைந்ததா அப்படின்னு இன்னும் முழுமையா அரசாங்கம் வெளிப்படுத்தல. இன்னும் நம்ம அமெரிக்கா கிட்ட போய் GE கிட்ட போய் கையேந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக மற்ற நாடுகள் கூட வந்து நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கணும். ஒரே நாட்டையே நம்பிக்கிட்டு இருக்காம மற்ற நாடுகள் கூட ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்பவாவது ஒரு சிறந்த ஒரு என்ஜினை உருவாக்கி இந்த துறையில் மற்ற மக்கள் மாணவர்களுக்கும் உருவாக்குற ஏவியானிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் மற்ற மெக்கானிக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறத அரசாங்கத்தை இதன் மூலமா வந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.